வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்க வீட்ல என்ன செய்ய போறோம், குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வெயிலுக்கு குல்ஃபி சாப்பிடுறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1 லிட்டர் ஃபுல் கிரீம் மில்க் எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்தேன்னா இதை நம்ம ஃபாஸ்ட் வைக்காம ஸ்லிம்லி வச்சா கலரிட்டே இருக்கணும். அப்பதான் அடி பிடிக்காது. 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பால் வர வரைக்கும் நம்ம கலரிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சைடில் ஆடையாக தங்கும், அதெல்லாம் உள்ள தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு குல்ஃபிக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம பாதாம் முந்திரி பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இதில் பிஸ்தா கூட போடலாம். எங்ககிட்ட பிஸ்தா இல்லை, அதனால் பிஸ்தா போடலை. இப்போ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சிடலாம். இப்போ நமக்கு பால் சுண்டுருச்சு. அதை சர்க்கரை சேர்த்துடலாம். நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். இது தேவையான சேர்த்துக்கலாம், என்ன ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு இது ஸ்மெல் பிடிக்கலனா. பால் நமக்கு இந்த அளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடர்ல சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்க்க வேணாம். பட் நம்ம சேர்க்கிறப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும், திக்னஸ் கொடுக்கும் பால். இப்போ நமக்கு குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி திக்கானதும் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி மோல்டிங் சூப்பர் மார்க்கெட்ல பெரிய பெரிய கடைகள்லாம் விற்கும். இது வாங்கி வச்சுக்கோங்க. இது இல்லைன்னா டம்ளர்லயும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆடினதுக்கு அப்புறம் இதுல ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 4 hours 5 hours கூட நம்ம குல்ஃபி சூப்பர் ரெடி ஆயிடும். இப்போ நமக்கு ஆறிடுச்சு. இதை இதுல ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. அப்போ நம்ம எடுக்கும் போது கரெக்டாக வரும். இந்த கோடு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஊற்றிக்கோங்க. மஞ்சள் ஆரம்பிக்கலாம். இது அப்படியே ஃப்ரீசர்ல வச்சலாம். வாங்க. ஒரு 4 to 6 hours கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு 1 லிட்டர் பாலில் 8 குல்ஃபி கிடைக்கும். நீங்கள் டம்ளரில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கோங்க. நிதிஷ் அவங்க வீட்டுக்கு கிளம்புனதால கிளாஸ் ஸ்டாண்டை சாப்பிட்டு அவன் கிளம்பிட்டான். நம்ம இதுலேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 minutes தண்ணியில் வச்சோன்னா அது டக்குன்னு வந்துடும். இப்போ நமக்கு சூப்பரான குல்ஃபி ரெடி. ஃபஸ்ட்டு என் தங்கச்சியாக விட்டு டேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், அதனால் அவளே எடுக்க விட்டோம். எப்படி இருக்கானு குல்ஃபி? சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய்.